அவங்கிட்ட கொடுக்கறதுயா வளர்த்தேன். அவனும் இல்லையா அநேகமா விட்டுட்டு ஐயா ஐயா ஒண்ணு விட்டுறாதுங்க ஐயா. நாங்க கையில கொடுக்க மாட்டேயா. ஒண்ணு எங்க கையில கொடுங்க ஐயா. நம்மள என்ன அவதிப்பட்டுச்சோ போட்டு ஐயா. அவனும் இல்லையா கையால கட்டி போட்டு நம்மளே கஷ்டப்பட்டு வளர்த்துட்டது. போச்சையா நீங்கெல்லாம் கஷ்டப்பட்டு என்னதுக்கு ஞாபகம்னா ஐநூறுலாம் கஷ்டப்பட்டு என்னது நம்மளே சொல்லி சொல்லி வளர்த்துட்டு போவாதீங்கம்மா போவாதீங்க போவாதீங்க. ஐயோ அம்மா அம்மா என் உயிரை போச்சம்மா. அம்மா எதுக்கம்மா கஷ்டப்பட்டீங்க அம்மா. ஐயோ அம்மா நம்மள போச்சம்மா. அம்மா ஐயோ அநியமா போச்சம்மா. என் உடுப்பு அம்மால விடமாட்டீங்க விடாதீங்கம்மா. அந்த படுவாய் கை கால கட்டி போட்டுக்கிறாங்கம்மா. நாமளே அதேமா அம்மா அம்மா. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரியை சேர்ந்த ஆரத்தி என்கின்ற 9 வயது பெண் குழந்தை காணவில்லை என்று தொலைக்காட்சிகளில் நான் பார்த்தபோது உண்மையிலேயே மிக வேதனை அடைந்தேன். 3 நாட்களாக தேடியதற்கு பிறகு நேற்று அந்த குழந்தையினுடைய உடல் சாக்கடையில் ஒரு மூட்டையாக கண்டு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை உலக அளவில் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. உடற்கூறு ஆய்வில் பார்க்கும்போது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் என்ற தகவல் வரும்பொழுது இந்த உலகமே சம்பித்தது உண்மை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண் குலத்திற்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. யார் இந்த நிகழ்ச்சியை செய்தார்கள் அப்படி என்று காவல்துறை பார்க்கும் பொழுது அதில் ஒரு இளைஞர், அதாவது 18-19 வயது சேர்ந்த ஒரு இளைஞரும் வயது முதிர்ந்த ஒரு 57-60 வயசுக்கிட்ட இருக்கிற ஒரு முதியவரும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடியவர்கள் அந்த குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பிள்ளையை பலாத்காரம் செய்து கொன்றிருக்காங்க அப்படின்றது உடற்கூறு ஆய்வில் வரும் பொழுது உண்மையிலேயே மனிதர்கள் மிருகங்களாக மாறிவிட்டார்களா அப்படின்னு தான் எல்லாரையுமே சிந்திக்க தோணுது. இன்னைக்கு அத்தனை பேர் வீட்டிலுமே பெண் குழந்தைகள், தாய்மார்கள், மனைவி என்று எல்லா வீட்லேயும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 9 வயது குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இன்னைக்கு கஞ்சா மற்றும் போதை மற்றும் டாஸ்மாக் மிக 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 மோசமான ஒரு நிலைமையில் எல்லா இடத்துலையும் பரவுகின்றதை பார்க்கும்போது வருகின்ற எதிர்காலமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி ஸ்கூலில் இருந்துமே இந்த கஞ்சா பழக்கம் மாணவர்கள், பெண்கள் என்று எல்லா இடத்துலையும் இது பரவுவது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும். இந்த கஞ்சா விற்பவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியலுக்கு பின்புலமாக இருந்தாலும், காவல்துறையும் நமது நீதி அரசர்களும் உடனடியாக இந்த கஞ்சா விற்பனையை தடுத்து டாஸ்மாக் கடைகளை குறைத்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பொதுச் செயலாளராக மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை உலகமெங்கும் கொண்டாடும் அனைத்து பெண் குலங்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்தாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் வாழும் அனைத்து ஜீவன்களுமே உருவாவதே ஒரு தாயிடமிருந்தான். அது மனித பிறவியாக இருந்தாலும், அது மிருக பிறவியாக இருந்தாலும், பறவை இனமாக இருந்தாலும், ஒரு தாயிடமிருந்து தான் இந்த உலகத்திலேயே ஒரு உயிரே பிறக்கிறது. இன்றைக்கு நமது நாட்டில் பாரத மாதா என்றும், அதே போல நமது மொழியை தாய்மொழி என்றும், இன்றைக்கு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் மகளிர் தினம் அப்படின்ற இந்த நல்ல நாளில் உலகம் எங்கும் வாழும் அனைத்து பெண்களுமே ஏதோ ஒரு விஷயத்துல சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய அளவு இருக்கின்ற அனைத்து துறைகளிலுமே பெண்கள் தங்கள் சாதனைகளை செய்துகிட்டு இருக்கீங்க. அதற்கு ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கு என்னுடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் எத்தனையோ சவால்களை நாம் சந்திக்கிறோம்.
இன்னைக்கு கேப்டன் இல்லாம ஒரு முதல் மகளிர் தினத்தை நான் வருகிறது அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு காலகட்டம். இந்த சவால்களை ஒவ்வொரு பெண்ணும் எதிர்கொள்ளும் பொழுது அந்த சவாலை அது சவாலாகி நம்ம நினைக்கணுமா, இல்லை வாய்ப்பாக அதை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் பெண்கள். இன்னைக்கு எல்லா துறைகளுமே பெண்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அனைத்து பெண்களும் எல்லா துறையிலுமே அபரிதமான முன்னேற்றம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நேரங்களில் நேற்று பாண்டிச்சேரியில் நடந்தது போன்ற பாலியல் வன்கொடுமையில் ஒரு சிறு குழந்தை கொல்லப்பட்டார் என்கின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை நம்ம பெண் இனத்திற்கு ஏற்படுத்துது. அதனால பெண் இனத்தை போற்றக்கூடிய இந்த நாட்டில் நம்ம பிறந்ததுக்கு பெருமைப்பட வேண்டும். அதற்கு துணையாக குடும்பத்தினரும் அனைவரும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த பெண்ணின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே, இந்த கேப்டன் சொல்வார், பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்வார். இன்னைக்கு பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ உதவிகளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அனைத்து மதத்திலுமே பெண்ணை நாம் போற்றுகிறோம். இந்து மதத்தில் ஒவ்வொரு பெண்ணையும் மகாலட்சுமி என்று சொல்வோம். எந்த பெண் ஒரு வீட்டில் சந்தோஷமா இருக்காங்களோ அந்த வீட்டில் எல்லா வளமும் நலமும் நிறைந்திருக்கும் என்று இந்துயிசம் சொல்லுறாங்க. இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாயினுடைய பாதங்களில் தான் சொர்க்கமே இருக்கிறது என்பதை ஒரு தாயினுடைய பெருமையை இஸ்லாத்தில் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தையே கட்டி அமைக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு திறமையும் அந்த கட்டமைப்பு திறனும் நம்ம பெண்களிடம்தான் இருக்கிறது என்பதை நமது கிறிஸ்துவ மதத்தில் சொல்றாங்க. அதுபோல தாய்நாடு தாய்மொழி என்று போற்றக்கூடிய இந்த நம்ம பெண்களுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பல அநீதிகளும் நடப்பதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே நிச்சயமாக அனைத்து பெண்களும் சவால்களை வாய்ப்பாக கருதி தன்னம்பிக்கையோடு உறுதியோடு நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த உலக மகளிர் தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய சேவைகளுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.